மாமா குண்டு மாமா ஐயா மாட்டினா இது கொக்கி அத்தன் இருக்குது கொக்கி அத்தன் இருக்குது அப்படியே அட்ஜஸ்ட் பண்ணீங்கன்னா அப்படி வச்சு அட்ஜஸ்ட் பண்ணி ஜிப்பி போறியா ஜிப்பி போட்டா புள்ளியா என் மண்டாட்டி ஒண்ணு கூட நான் அப்புறம் தான் தரேன் உனக்கு புள்ள காசு அவனா டவுச்சூர்ல உள்ள பீடியில கூலி மாமா குண்டு மாமா ஐயா மாட்டினா வந்தா போ மேல வர போட்டுங்க வந்து மாமா மினிவேலி சால்ல புள்ள கொடுங்கயா வயசாயிடுச்சு நீங்க மேல எங்க போய் என்ன பண்ண போறீங்க சீக்கிரமா கல்யாணம் நடக்கணும் இந்த வருஷத்துல மாமா மாமா எங்க போறல கட்சில நாங்க ஏய் யார் யார் கொண்டிருக்கியா யார் ஜகட்டில அது போய் அங்க வாங்கிட்டோம் நீங்க எல்லாரும் சொல்றீங்க ஏய் மாமா அண்ணி கூட மாலை போடுங்க ஒரு ரூபாய் கொடுங்க மாமா உடனே வாங்கிட்டோம் மஞ்சள் போடுங்க மாமா அண்ணி கூட மாமா எப்படியா மாமா உருக்குமா இருக்கும் கொஞ்சம் அமைதியா பாருங்க மாமா 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 ஏய் புள்ள வர மாமா யாரி மாமா பலா இப்ப யாரி யாரி இந்த காட்ல யாவண்டா இந்த காட்ல யாவண்டா என்ன பராடமா போச்சு யாரா ராஜா நீ இதெல்லாம் பேப்பர் செல்லாது குடிச்சு மகனே என் செல்வம் என்னடா இருக்கு என் ராஜா புள்ளேன்னு சொல்லிட்டு மாட்டா பெத்தெடுத்த பையனையே யாரோ எடுத்து போயிட்டுக்கிறாங்க அதே ஞாபகத்துல பைத்தியம் ஆயிட்டுக்குதாப்பா ராஜா 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 உன் புள்ளி யாரோ எடுத்துட்டாங்களா புள்ளி எடுத்துட்டாங்கன்னு கவலைப்படாது உன் புள்ளி எடுத்து விட்டாங்களா என் புள்ளி எடுத்துமாலமா இன்னும் எனக்கு குழந்தையே பாருங்களே கல்யாணம் ஆகி 10 வருஷம் ஆகுது அப்ப புள்ள கொடு எனக்கா புள்ளி எடுத்தாங்க மட்டும் சும்மா புள்ள கொடு அப்பா அம்மா இல்லம்மா யாரு நீ அந்த வீட்ல பணம் கொடுப்பா யாரு கம்ப்ளைண்ட் போட்டா ஏய் நான் அப்பா உனக்கு அப்பா ஐயோ அப்பா அம்மா ஐயோ அப்பா முன்ன ஆட கூடாது நீ கம்ப்ளைண்ட் இல்ல அப்பா அப்படிதான் வர்றாங்க கடவுளே உலகத்துல பிள்ளை இல்லாம மலடியா கூட இருக்கலாம் ஆனா பெத்தும் குழந்தை இல்லாத மலடியா இருக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க அது என்ன கஷ்டம் எனக்கு தான் தெரியும் ராஜா உன்னை பார்த்தா பஞ்சமாகுது உன் பிள்ளை எங்க இருந்தாலும் நான் கண்டுபிடிச்சு கொடுக்குறேன் என் வீட்டுக்கு வரியா என் வீட்டுக்கு வரியா உன் பிள்ளை நான் கண்டுபிடிச்சு கொடுக்குறேன் கூட இருக்குதா என் வீடு மூணு இருக்குது காணுபாளையம் என் வீடு விருந்தூர் ஆச்சு மாத்தி சொல்லக்கூடாது மூக்குலே அடிச்சு கொடுவேன் சரி சரி ராஜா நீ எங்க போவதே என் வீட்டுக்கு வர ராஜா உங்களை என் பொண்ணு மாதிரி பாத்துக்கிறேன் சேத்தனா அம்மா வீட்டுல இருக்கிறா தாத்தா இருக்கிறாரு அப்படியா நீ வண்டியில வாத்துக்கிறியா எந்த வண்டியா மாட்டு வண்டி மாட்டு வண்டி வாங்கிக்கிறா ஆமா மாட்டு வண்டி கடாமடான்னு போங்க நல்லா போவோம் அப்படியா பின்னாடி உட்காந்துக்கிறியா பொறுமையா போகலாம் தமிழரின் புகழ் மாண்பு கிடந்த நாடே இந்த நாடு. சேரர் சோழர் பாண்டியர் ஆண்ட அருந்தமிழ் நாடு இந்த நாடு.
முல்லைக்கு தேர்கோள் தான் பாரி, மயிலுக்காக போறவன் தான் பேகன், புறாவிற்காக ரசிய தந்தான் சிவி சக்கரவர்த்தி. இப்படியெல்லாம் பாரி போல் பாரி வள்ளல்கள் பிறந்த இந்த தாய் திரு நாட்டிலே ஓர் பகுதியாக விளங்கக்கூடிய குணபரி நாடு. இந்த குணபரி நாட்டிலே ஏழ்மையான குடும்பத்தில் மகனாக பிறந்து அறிவழகன் என பெயர் கொண்டு சிறும் சிறப்புற வாழ்ந்து வருகிறேன். சென்று என்னுடைய தாயை காண வேண்டும் அல்லவா? அம்மா என்னடா எனக்கு ஸ்கூல் முடிஞ்சிருச்சா? அம்மா முடிஞ்சிச்சுமா. நாளைக்கு ஞாயிற்றுக்கிழமை எனக்கு லீவு, அதனால காட்டுக்கு போக போறேம்மா. அடுத்த பள்ளிகள் எல்லாம் ஒட்டிக்கும். என்னம்மா காட்டுக்கு போக போறேன்? காட்டுக்கு என்ன காட்டுக்கு போற வயசா இது? நாளைக்கு விடுமுறை விட்டு இருக்கிறாங்க. அம்மா கிட்ட நல்லத பொழுது செஞ்சு கொடுப்பான்னு சொல்லி அதை சாப்பிட வேணா அம்மா கூட பண்ண பார்த்தா வாரத்துல ஒரு நாள் தான். இதுல காட்டுக்கு வேற போக போறியா? எத்தனை நாள் உங்க கூட இருக்கிறேன், இன்னைக்கு ஒரே ஒரு நாள் தானமா கேக்குறேன். காட்டுக்கு போறதே அந்த வேட்டையாடத்தாமா போறேன். பாருங்கம்மா என் பிள்ளை எவ்வளவு இதுவா வந்துட்டு இருக்கா பத்தியா? எவ்வளவு வீரம் பத்தியா என் பிள்ளைக்கு? எப்ப உனக்கு சுத்தி போடணும் சாமி. சரிம்மா. அம்மா புள்ளி சிங்கத்தை வேட்டையாட போறேன். ஆமாமா. சரிடா, நீ சொன்னா கேட்க போறது இல்ல. இத பாரு, உன்னுடைய சந்தோஷம் தான் என்னுடைய சந்தோஷம். சரியா? சரிம்மா. காட்டுக்கு போனோமா பொழுது அமர்த்தக்குள்ள சீக்கிரமா வீடு வந்து சேரணும். சரியா? சரிம்மா. வீட்டுல பழைய சாதம் இருக்குது, சாப்பிட்டு போறியா இல்ல வந்து சாப்பிடுறியா? போயிட்டு வந்து சாப்பிடுறேம்மா. குழம்பு ஆயிடும்டா. நான் சீக்கிரமா வந்துடுறேம்மா. சரி, பொழுது போறதுக்குள்ள சீக்கிரமா வா. நான் இல்லன்னா நீங்க தவிச்சு போவீங்க தெரியும், அதனால நான் சீக்கிரமா வந்து சாப்பிடுறேம்மா. சீக்கிரமா வந்துடணும். சரிம்மா, ஜாக்கிரதையா போ. போறேன் இந்த கெட்ட பத்து பசங்களை கூட சேராது. சேர மாட்டேமா. ஆமா, ரொம்ப கெட்ட பசங்க. சரியா? சரிம்மா. தனியா போனோம், தனியா வரணும். நான் அந்த ஊர்ல தான் இருக்கிறேன், எனக்கு தெரியும். சேரவே மாட்டேமா. எனக்கு குட்டி சோறு எப்படியா ஒண்ணு அம்மாவோட சம்மதம் கேட்டாச்சு. காட்டுக்கு போனா நேரா போனா போக முடியாது, குறுக்கு வழியில போனாதான் சீக்கிரமா போயிட்டு வர முடியும். அந்த பழத்துக்கு நான் கட்டி போட்டு வந்துட்டேன். யாருன்னு தெரியல. ஐயோ பாவம், இன்னொரு அம்மா. அம்மா எழுந்திருக்கம்மா. நீங்கள் யார்? உங்கள் மகன் யார்? எதற்காக என்ன மகனே என்று சொல்றீங்களா? அம்மா, நீ யார் அம்மா? எதற்காக என்னை பார்த்து மகனே மகனே என்று அழைக்கிறாய் என்று கேட்கிறாய்? ஐயா, எனக்கு ஒரு மகன் இருந்தான் ஐயா. என் மகன் இப்பொழுது உயிரோடு இருக்கிறானா அல்லது இறந்து விட்டானா என்று கூட தெரியவில்லை. என் மகன் உயிரோடு இருந்திருந்தா உன்னை போலவேதான் இருப்பான். என்னவென்றே தெரியவில்லை. உன்னை பார்த்த உடனே கட்டி அணைக்க வேண்டும், முத்தத்தை கொடுக்க வேண்டும், மகனே மகனே என்று உரைக்க வேண்டும் என்று என் உள்ளமாகப்பட்டது தெரிய துடிக்கிறது ஐயா. அம்மா என்று அழைக்கிறார்கள். இந்த வார்த்தைக்காக தானே இந்த மாதிரி. அம்மா, அப்படி என்றால் உங்கள் மகன்
தெரியவில்லை அப்பா. எங்கு செல்வா என்ன ஆனான் என்று கூட எனக்கு தெரியவில்லை அப்பா. உங்கள் மகன் இல்லாத காரணத்தில் தான் இப்படி காட்சி அளிக்கின்றீர்களா? கவலைப்பட வேண்டாம் அம்மா, அழ வேண்டாம். உங்கள் மகன் எங்கிருந்தாலும் சரி, நான் கண்டுபிடித்து கொண்டு வந்து உங்களிடம் ஒப்படைக்கின்றேன் அம்மா. அம்மா நீ கலங்க வேண்டாம் தாயே. உன்னுடைய மகன் எங்கிருந்தாலும் நான் கண்டுபிடித்து கொண்டு வருகிறேன் என்று உரைக்கிறாயே. ஐயா யார் பெற்றெடுத்த பிள்ளையா? இந்த சின்ன சிறு வயதில் கருணையோடு இருக்கிறாய் ஐயா. ஐயா அந்த வரைக்கும் எங்க வீட்டுல இருங்க. நான் பசி எடுக்கிறதுனா சொல்லுங்கம்மா, சாப்பாடு கொடுக்குற வீட்டுக்கு கூட்டு போயிருக்கேன். எவ்வளவு நேரம் ஏப்பா என்னை பத்தி உனக்கு தெரியாதா? நீ இல்லைன்னா நான் குளிச்சு போயிடுவேண்டா. ஏன்டா இவ்வளவு நேரம் பொறுத்து வர? அம்மா என்னடா உங்களுடைய கவலை எனக்கு புரியுதுமா. இருந்தாலும் காட்டுக்கு போய் வர இன்னைக்கு நேரமானது எதனால தெரியுமாம்மா? என்ன நேரம் ஆனது? வர வழியில ஒரு அம்மாவை பார்த்தம்மா. அம்மாவா? அவங்க யாருன்னே தெரியல. இருந்தாலும் அவங்கள பார்த்த உடனே என்னையே அறியாம ஏதோ ஒரு பாசம் அவங்க மேல வந்துச்சுமா. என்ன போலவே இருந்திருப்பாங்க, அதனால உனக்கு பாசம் வந்திருக்கும். அப்படிதான் போல. ஆமாப்பா. அம்மா என்னப்பா? இருந்தாலும் பசிக்குதுன்னு சொல்லியிருக்காங்க, நம்ம வீட்டுக்கு கூட்டு வந்திருக்கிறோமா. சரி சரி அழைச்சிட்டு வாங்க, சாப்பாடு வேணும். அம்மா வாங்க. வணக்கம்மா. அம்மா ஏமா நடந்தது? என்னமா நடந்தது? ஒரு பெண்ணா பிறந்தவை இருந்ததான் துன்பங்கள் இருந்தாலும் சரி, எத்தனை கஷ்டங்கள் இருந்தாலும் சரி, எப்போதும் சிரிச்ச முகத்தோடு இருக்கணுமா? இப்படி அழுதுட்டு இருக்கக்கூடாது. என்ன நடந்தது தாய்? சிரிக்கலாம் என்றுதான் நினைக்கிறேன். இறைவன் என காலம் ஆட வேண்டும் என்று எழுதி வைத்து விட்டான் என்னுடைய தலை. தாயே அம்மா நீங்கள் யார் அம்மா? நீங்க எந்த நாட்டை சேர்ந்தவர்கள்? ஏன் இப்படி கண்ணீரோடு இருக்கிறாய்? காரணம் தான் என்னம்மா என்று கேட்கிறாய். ஆமாம்மா. அம்மா நான் யார் தெரியுமா? நான் ஒரு அனாதை அம்மா. அம்மா அப்படி சொல்லாதீங்க. அனாதைக்கு ஆதரவு கொடுக்க நான் இருக்கிறேன். இதை பாருங்கம்மா, யாரும் பிறக்கும் பொழுது அனாதைய பிறக்கிறது கிடையாது. எல்லாம் தாய் தந்தையோடு தான் இருக்கிறாங்க. இதை பாருமா, காலத்தின் விதி அனாதை ஆயிடுறாங்க. அதை பெருசா நினைக்கவே கூடாது. அம்மா என்னம்மா? நான் வாழ்ந்துகிட்டேன் பாவி. அம்மா வாழ்ந்துகிட்ட பாவியா? நான் தாய் தந்தை இல்லாத அனாதை அம்மா. நாட்டு தம்பி இல்லாத பாவி அம்மா. எந்த நேரத்தில் என் தாயுடைய வயிற்று நான் கரு தரித்தேனா? எந்த நேரத்தில் பாவி பண்ணி நான் பெண்ணாம் பிறந்தேன். அம்மா என்னுடைய நாடு கனகபுரி நாடம்மா. கனகபுரி நாடா? என்னுடைய பெயரோ கண்ணகி. ஏழ்மையான குடும்பத்தில் பிறந்த பூக்கார பொண்ணுக்கு மகளாக பிறந்தவள் இந்த கண்ணகி அம்மா. கண்ணகி அம்மா கனகபுரி நாட்டு மன்னருடைய மகன் இளவரசர் கதிரவனை உயிருக்கு உயிராக காதலித்து உண்மையாக நேசித்து வாழ்ந்தால் அவரோடுதான் வாழ வேண்டும் என்று என்னுடைய மனதில் மனக்கோட்டை எல்லாம் கட்டி வைத்திருந்தேன் தாய். என் மனக்கோட்டை எத்தனை மண்ணாக மாறி விட்டது அம்மா. ஏமா என்னமா நடந்தது? நாங்கள் இருவரும் சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்று நினைத்து, ஆனா சதிகாரர்கள், நயவஞ்சகர், நாசக்காரர்கள் நாடாடி அநியாயமாக எங்கள் வாழ்க்கையை அடித்து விட்டார்கள் அம்மா. அடித்து விட்டார்கள் தாயே. நாட்டு மன்னர், மகாராணி, நாட்டின் தளபதி மூவருமாக ஒன்று சேர்த்து எப்படியாவது என் காதலனை நான் மறக்க வேண்டும் என்று உரைத்து சாட்டை கொண்டு வேட்டையாடி என்னை சித்திரவதை செய்தார்கள் அம்மா. அம்மா அவருடைய குடும்ப வாழ்க்கையை வயிற்றை சுமந்து கொண்டிருந்தேன் தாயே. பெண் என்று பாராமல் 3 மாத கர்ப்பமாக இருக்கிறேன் என்று கூட பாராமல் இரக்கமே இல்லாமல் அரக்கர் போல் நடந்து கொண்டார்கள் தாயே. அம்மா சாட்டை கொண்டு வேட்டையாடி இந்த பாவினா அவரை மறக்க வேண்டும் என்று உரைத்து ஒரு நாள் அவகாசம் கேட்டார்கள் அம்மா. என்னுடைய குடிசையில் நான் உறங்கிக் கொண்டிருக்கின்ற நேரம் பார்த்து என்னுடைய குடிசைக்கு தீ வைத்து எரித்து விட்டார்கள் அம்மா.
யாருக்கு என்ன பாவத்தை செய்து என் வயிற்றில் வளரக்கூடிய கதை யாருக்கு என்ன பாவத்தை செய்தது? தீயிலிருந்து தப்பி வெளியே வந்து உன்னை உணவின்றி உடுத்த உணவின்றி படுக்க பாயின்றி ஒருவேளை உணவுக்காக வீதி மீது பிச்சை எடுத்துட்டாயே அம்மா. நிறைமாத கர்ப்பிணியானேன் அம்மா. அடகு வாழ்ந்த ஆண்மகனும் எனக்கு பிறந்தான் அம்மா. அது என்னவோ அந்த இறைவனை இடப்பட்ட எதற்காக இப்படி சோதிக்கிறான் என்று தெரியவில்லை அம்மா. அம்மா பெற்றெடுத்த பிள்ளையை அம்மனுடைய ஆலயத்திற்கு முன்பதாக வைத்துவிட்டு ஆடை அத்தனை உதிரமாக இருக்கிறதை குளக்கரைக்கு சென்று ஆடுகளை துவைத்து வர வேண்டும் என்று நினைத்து நான் குளக்கரைக்கு சென்று வந்து பார்த்தேன் அம்மா. என் குழந்தையை காணவில்லை அம்மா. என் மகனை காணவில்லை என்று நான் அழுகிறேன். தாயே நீங்க ஏன் அழுறீங்க? நீங்க என்னம்மா பாவத்தை செஞ்சீங்க? யார் பாவத்திலும் விழக்கூடாது. உன்னுடைய கண்ணிற்கு இந்த பாவி நான் தான் காரணம். அம்மா உன்னுடைய அழகுக்கு நான் தான் காரணம். இந்த கண்ணகி உடைய கண்ணீருக்கு காரணம் நீங்களா? அப்படி என்றா நீங்க யார்? எதற்காக அழுகிறாய்? என்னுடைய கண்ணிற்கு காரணம் என்று உழைக்கின்றாய். அம்மா அம்மா என்னம்மா என்ன நடந்தது? அந்த ஆலயத்திலிருந்து குழந்தை இந்த பாவி நான் தான் கொண்டு வந்தேன். என்ன பிள்ளையை நான் தான் எடுத்துட்டேன். ஐயா ஐயா நான் பிள்ளைய பெற்று வளர்க்க முடியாத பாவி அம்மா. என் பிள்ளைக்கு நான் தாய்ப்பால் கூட கொடுத்ததில்லை அம்மா. எத்தனையோ பெண்கள் எப்பொழுது குழந்தை பிறக்க வேண்டும் அம்மா. எத்தனையோ தெய்வத்தை நினைத்து அவர்களுக்காகவே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் அம்மா. அம்மா பெற்றெடுத்த பிள்ளையை வளர்க்க முடியாத பாவி அம்மா. அம்மா என் மகன் எங்க? என் மகனை பார்க்கணும். எங்க அம்மா அழாதீங்கம்மா. உங்க மகனை நான் காட்டுறேம்மா. மகனே மகனே அம்மா இவன் தான் அம்மா உன்னுடைய மகன். ஐயா என் ராஜா என் ராஜா. உங்களை எப்போது முதல் முறை காலகத்தில் பார்த்தேனோ அப்போதே உங்கள் மீது ஒரு அளவுக்கு அளவு பாசு எனக்குள்ள தோடியதுமா. அது இப்போதான் தாய் பாசுன்னு எனக்கு புரியுதுமா. உனக்காக தானடா இந்த தாய் நான் வாழ்ந்து கொண்டிருக்கின்றேன். என் செல்வமே என் கண்ணு உன்னை நான் பார்ப்பேனோ பார்க்க முடியாதோ அதற்குள்ள நான் இறந்து விடுவனோ என்று எண்ணிருந்தேன். ஆனா அந்த இறைவன் என்னை சோதிக்க கைவிடவில்லை அப்பா. அம்மா தாயே அம்மா நான் இத்தனை நாட்களாக இத்தனை ஆண்டுகளாக யாருக்காக வாழ்ந்து கொண்டு இருந்தேனோ அம்மா இத பாருங்கள் தாயே. ஒரு பெண்ணாக பிறந்தவள் என் மகனை காப்பாற்ற வேண்டும் என்று நீ வாழ்ந்து கொண்டிருக்கின்றாய் தாயே. அம்மா என் மகனை என்னிடத்தில் ஒப்படைத்து விட்டாய். இனிமேல் நான் என் மகனோடு சந்தோஷமா வாழ வேண்டும் அம்மா. நாங்கள் இருவரும் இப்பொழுதே புறப்படுகிறோம். கண்ணித்தாய் நீயும் கலங்காதே படர்ந்த பாசும் கிளி மூடாதே. அம்மா இது என்ன சாதனை ஆண்டவா? அம்மா அம்மா உங்க கால பிடிச்சு கேட்கிறம்மா.
கேட்ட தாயி, நீ அழுத பார்த்து என் மனசு கேட்காம தான் வாழ முடியே சொன்னேன். அவன் நீ 10 மாதம் சுமந்து பெற்றெடுத்த தாயா இருந்தாலும் இந்த பாவிக்கு வளர்த்தவம்மா, நான் வளர்த்த பாவிமா. பெற்றவளுக்கு தான் பிள்ளையினுடைய அருமை என்னவென்று தெரியும். அம்மா, நான் ஒரு நாள் கூட என் மகனோட முகத்தை சரி வரக்கூடாது பார்க்காத பாவியப்பா. பிறந்த பற்றி என் குழந்தைய ஆலயத்துல வைத்து விட்டு சென்ற பாவிமா. எந்த ஒரு பெண்ணுமே தாய்க்கு தலைப்பிள்ளதான் கொல்லி வைக்க வேண்டும் என்று நினைப்பார்கள். அம்மா, நான் இருந்து விட்ட எனக்கு கொல்லி வைக்க பிள்ளை இல்லையே என்று கூட நான் நினைத்து அழுத காலங்கள் விட்டம்மா. அம்மா தாயே, இங்க பாருங்கள் அம்மா, என்னதான் என் மகனை வளர்த்திருந்தாலும் நான் பெற்றவள் அம்மா. பெற்றவளுக்கு தான் சொந்த பிள்ளை. அம்மா, நாங்கள் இருவரும் சென்று வருகிறோம். அம்மா, அம்மா, 10 மாதம் சுமந்து பெற்றெடுத்துல உன்னுடைய மகனை பார்த்ததும் என் பிள்ளைய நான் அழைச்சிட்டு போறேன்னு சொல்றீங்க. வளர்த்த பாவி நான் அனாதை நினைக்கிறேன். 10 மாதம் சுமந்து பெற்றெடுத்து போதாது தாயி. பிள்ளையை கிடைக்காமல் எறும்பு கிடைக்காமல் நான் ஒரு மினி போது ஒரு வண்ணமாக வளர்க்கணும். அம்மா, நீ 1000 முறை உழைக்கிறாயே நான் அனாதை அனாதை என்று. நான் யார் தெரியுமா? நான் எந்த நாட்டை சேர்ந்தவள் தெரியுமா? குடமுறை நாட்டு இளவரசினார். என்னுடைய பேரு காவேரி அம்மா. கனகபுரி நாட்டு இளவரசர் என்னுடைய தாய் மாமா. அவருக்கும் எனக்கும் பரிசம் போட்டார்கள். திருமணம் நடக்கின்ற வேளையில் கானகத்தின் வழியாக வந்தேன் அம்மா. அந்த இடத்தில் நான் அம்மனை அழைத்து கண்டு அம்மனை வணங்கிவிட்டு செல்லலாம் என்று வரும்பொழுது உனது மகனை பார்த்தேன் தாய். அவன் அழுகின்ற குரல் ஒசையின் மனம் தாங்கவில்லை. குழந்தை அழுகி நிறுத்த வேண்டும் என்று இந்த பாவி நான் வாரி அணைத்தேன் அம்மா. என் கைகளால் வாரி அணைத்ததோ அவன் அழுகி நிறுத்தி விட்டார். இந்த பிள்ளை எங்க விட்டு விடக்கூடாது, இந்த பிள்ளையை விட்டு அனாதையாக விடுவா, தாயில் அந்த பிள்ளை என்று உழைப்பார்கள் என்று அவனை கேவலமாக பேசுவார்கள் என்று இந்த பாவியான மனக்கோலத்தில் மனமேடையில் உன் மகனோடு சென்று அங்கு என்ன நடந்தது தெரியுமா? திருமணம் நடக்கின்ற வேளையில் மகன் அழுகின்ற குரல் ஓசை கேட்டது. நான் மாங்கல்யம் கூட சூடிக்கொள்ளாமல் குழந்தை அழுகிறானே என்று திருமணமே வேண்டாம் என்று நிறுத்து உன்னுடைய மகனை வாரி எடுத்து பெற்றெடுத்து தந்தையை மறந்து, தாயை மறந்து, உடைப்பிடித்த தந்தையை மறந்து திருமணமே வேண்டாம் என்று என் ராட்சியை நாடுக்காக தியாகம் செய்தேன் அம்மா. என் மகனை என்னிடத்திலிருந்து பிரிப்பது முறையா? நீ யாருமே இல்லாத அனாதையாக நிற்கிறாய். உன்னுடைய மகனுக்காக அனைவரும் இருந்து நான் அனாதையா நிற்கிறேம்மா. அம்மா, உன்னுடைய மகனை நான் பார்க்கவில்லை என்றால் இந்நேரம் எனக்கு திருமணமாக இருக்கும். என் அங்கத்துல ஒரு அரும்பு மல்லி பூத்து இருக்கும்மா. இந்த பாவின் அதெல்லாம் ஆசைப்படலையே. உன் புள்ளிய வளர்க்கணும்னு என் புள்ளியா நினைச்சிடமா. நான் தாய் ஆவறதுக்கு முன்னாடி உன் பிள்ளைக்கு தாய் பட்டத்தை கொடுத்தேன்னு அதுக்கு நீ செய்யற நன்றி கடன் அம்மா. அம்மா, என் பிள்ளைய என்கிட்ட பிரிக்காதம்மா. அம்மா, உங்க காலில் வேணால வேறம்மா. மகன் இல்லைன்னா இந்த பாவி நான் இருந்துருவோம்மா. அம்மா, அவனுக்கு ஏதா குறை வச்சு உன்னை வீட்டு நான் போக மாட்டேப்பா. மகனே, வாடா. அம்மா, வாடா. அம்மா, நான் பெற்றவளடா. நான் வளர்த்த பாவிடா. நான் உன்னை 10 மாதம் சுமந்தவளா. நாளாட்டி சீராட்டி வெள்ளி கிணத்தில் அமுதுட்டு தங்க தொட்டில் தாளாட்டி தலைவாடி பூச்சுடி பாடசாலைக்கு முன்னிட்டு அழகு பார்த்து தாயடா. பெற்றால் தான் பிள்ளையா? 10 மாதம் பெற்றால் தான் பிள்ளையா அம்மா? வேறாவிட்டால் பிள்ளை கிடையாதா? இந்த பாடுனா அவங்க எனக்கு தாயின்னு யாரு சொல்லிப்பா தெரியும்? வளர்த்த கிழமை பாடுவாங்களே. நீ உதாரணம்
கவலைதான் இருக்கணும். அம்மா அப்பா அம்மா எனக்கு கடைசி ஒரு ஆசை, உன் தாய் கூட போய் வளர்த்த கடமைக்காவது. நான் பாரு, நான் உன்னை வளர்த்த கடமைக்கு நான் செத்துட்டேன். எனக்கு கொண்டு போடுறேன். அம்மா அவங்க என்ன பெத்தெடுத்தாங்கம்மா, அது மட்டும் தான்மா. இது வரைக்கும் நான் யாரம்மா தாயே நினைச்சு என்ன காலம் முழுவதும் கண்கலங்காம எறும்பு கடிக்காம தன் மார் மீது தோல் மீது படுக வைத்து பாலூட்டி சீராட்டி ஆராட்டி வளர்த்துக்கிட்டேன். எனக்கு அவங்க முக்கியம் இல்லம்மா, எனக்கு நீதாம்மா முக்கியம். பெண்ணை உயர்த்து விட்டதே என்று நினைத்தாரடா. நான் திக்கற்ற பாவியா இருக்கிறேன்டா. காதலித்த காதலனை இந்த பாவி நான் நினைத்து வாழ்ந்து அவர் உயிரை ஏமாற்றி விட்டார். நான் பெற்றெடுத்த பிள்ளை எனக்கு நீங்க தான் அம்மா வேண்டும் என்று உரைத்து விட்டாயே. இந்த பாவி நான் தனிமையில் நிற்க வேண்டுமாடா. என்னை 10 மாதம் சுமந்து பெற்றிருந்த தாய் ஒரு பக்கம் மேலே அழகின்றார். என்னை காலம் முழுவதும் கண்கலங்காமல் வளர்ந்து என் தாய் ஒரு பக்கம் அழகின்றார். நான் இருவருக்கு யார் பக்கத்தான் செவி சேர்ப்பேன் என்று தெரியவில்லை. அம்மா அம்மா, 2 கண்ணில் எதனா ஒரு கண்ணு எடுத்துக்கோ, எந்த கண்ணு வேணும் அப்படின்னு கேட்டா நான் எதுக்குமா பதில் சொல்லுவேன். எனக்கு 2 கண்ணு தான்மா வேணும். அது போல எனக்கு நீங்க 2 பேரும் வேணுமா? நீங்க 2 பேரும் பாவி இத்தனை காலங்கள் கஷ்டங்கள் பற்றி இதற்காக சுமந்து நான் உன்னை வைக்க கட்டி வாழை கட்டி நான் உன்னை வளர்த்தேன். உன்னை சாகடிக்கவா? அப்பா இதோ பாருடா, உன்னை போலவே இருக்க வேண்டுடா. நாட்டில் எத்தனையோ பேர்கள் பெற்றெடுத்த தாய் வந்ததோ வளர்த்த பாசத்தை மறந்து விடுகிறார்கள். ஆனால் பிள்ளை இல்லாத தாய்மார்களுக்கு வளர்க்கின்ற பிள்ளை. அம்மா அழ வேண்டாம் அம்மா, நீங்க பெற்றெடுக்க விட்டாலும் நான் உங்களுக்கு மகதாம்மா. பிள்ளை இல்லாதவங்க வளர்க்கிறவங்க மறக்க கூடாதுடா. அவன் மனம் அவன் நடந்துக்க கூடாதுடா. உன்னை போலவே இருக்கணும்டா. 2 பேரும் வேணும்ன்றா. அது பண்ணுங்க ராஜா. ராஜா, எனக்கு யாரும் இல்லைனாலும் நான் உனக்காக வாழ வேண்டாம். நான் உனக்காக வாழறேன். நீ கலங்கடா. உன் பக்கத்திலே நடக்கிறேன், உன் கூடவே நடக்கிறேன். அம்மா இத்தனைக்கு காரணம் யார்? ஆமா. கண்ணையை காதலித்து ஆனால் விதியின் வாசத்தால் இருந்து என்னை விட்டு பிறந்து விட்டார். இருந்தாலும் தன்னந்தமிழே தவித்துக் கொண்டிருக்கிறேன். எனக்கு காரணை கூறுவதற்கு ஒருவருமே இல்லையே இறைவா. அப்பாவா? யார் அப்பா? யார் பெற்ற பிள்ளையோ என்னை வந்து அப்பா என்று அழைக்கின்றாய். ஆமாம், யார் என்னை யார் என்று தெரியவில்லையா? தெரியவில்லையே. அம்மா நீயா திருமணத்தில் மன கோலத்தில் குழந்தையோடு ஓடி வந்தாய். நானும் வேணாம் என்று மறுத்து விட்டு வந்து விட்டேன். அப்படி ஏன் எதற்காக வந்தீர்கள்? மாமா, அவன் யார் என்று தெரியவில்லையா? தெரியவில்லையே. அவன் உன்னுடைய மகன் தான். என்னுடைய மகன்? ஆமா. நமக்கு திருமணம் நடக்கவில்லை. அப்படி எப்படி என்னுடைய மகன் ஆவார்? ஒரே மிருங்கள். ஆனால் உயிரோடு இருக்கின்றாய். என்னதான் நடந்தது? நீங்களும் அப்படிதான் என்றிருந்தீர்களா? நான் இருந்து விட்டேன் என்று சாகப்பட்டேங்க. நான் உயிர் வாழ்வது உங்களுக்காக தானங்க. என்னங்க இந்த அனாதைக்கு அடக்கணத்தை கொடுத்தவர், இந்த அனாதைக்காகவே வாழ வேண்டும் என்று உரைத்தவர் நீங்க. என்னங்க
என் வாழ்க்கையில் எதையெல்லாம் நடக்கக்கூடாது நடந்ததை மறப்போம். இனிமேலாவது நடப்பது நன்மைக்காக என்று என்னங்க இத்தனைக்கும் காரணம் யார் என்று கேட்கிறாய்? உன்னை பெற்றெடுத்த தாய், உன்னுடைய தந்தை, நான் உயிரோடு இருக்கக்கூடாது, உங்களை மறக்க வேண்டும் என்று உரைத்து என்னை குடித்துக்கு தீ வைத்து எரித்து விட்டார்கள். நான் உரைத்துக் கொண்டிருக்கின்ற நேரம் என்னை மன்னித்து இத்தனைக்கும் காரணம் ஈண்டெடுத்த தாய் தந்தைகளா? அப்பா எனக்கு ஒரு ஆசை இருக்குதுப்பா, நிறைவேற்றி வைப்பீங்களா? 3 மாத கர்ப்பமாக இருக்கின்ற பொழுது இரக்கம் என்று பாராமல் அரக்கமாக நடந்து கொண்டார்களே உன்னை பெற்றவர்கள். எங்க குடும்ப வாரிசு நான் சுமக்கிறேன் என்று உரைத்து அப்பொழுது கூட என்னை விட்டு வைக்கவில்லை. நம்மளுடைய மகங்க அப்படி என்றால் பேர் என்ன? அறிவரகனா? அறிவரகா என்னை மன்னிச்சிருப்பா. அப்படி ஏதோ நீயும் தாயை விட்டு பிரிந்து தனிமையில் வாடிவிட்டு இருந்தாலும் என்னை மன்னிச்சு விடப்பா. அப்பா எந்த ஒரு பிள்ளைக்குமே கிடைக்காத வர எனக்கு கிடைக்க போகுதுப்பா. அது என்ன தெரியுமா? நீ அம்மாவை கல்யாணம் பண்ணிக்கிறதுப்பா. அப்படியா? ஆமா. குழந்தை தெய்வம் ஒன்று என்று கூறுவார்கள். இருந்தாலும் திருமணம் நடக்கவில்லை, குழந்தை ஈண்டெடுத்து விட்டோம். இருவரும் இப்போது திருமணம் செய்ய வேண்டும். நம்முடைய குழந்தைக்கு முன்னதாக கண்ணகிய மனதார வாழ்த்துங்க. வாழ்க வாழ்க வாழ்க. இந்த பாக்கியம் யாருக்கு கிடைக்கும்? பெற்றெடுத்த பிள்ளையே நாம் இருவருக்கும் மலர் மாலை எடுத்து கொடுத்து திருமணம் செய்ய வேண்டும் என்று உழைக்கிறானே, அவனுக்கு கல்யாணம் பண்ணிடலாம். மகன் மகனே, நீ நினைத்தபடி நாங்கள் இருவரும் திருமணம் செய்வோம். மகனே, இவர்களுடைய தாய், அவர்களுடைய தந்தை, இவர்களோடு நீ சந்தோஷமாக இரு. நான் நினைக்கும் பொழுதெல்லாம் உன்னை வந்து பார்த்துட்டு போறேன். சரியா? நான் எங்கேயாவது போறேன். நீ எங்கம்மா போற? இல்லம்மா. அப்பா எனக்கு இன்னொரு ஆசை இருக்குதுப்பா. என்ன ஆசை? இந்த அம்மாவை நீயே கல்யாணம் பண்ணிக்கப்பா. ஊர்ல அவங்க அப்படித்தான் 2 பொண்ணாட்டம் அதே மாதிரி இங்க நடந்துச்சு. கண்ணனுக்கு அப்படித்தான் நடந்துச்சு. அப்பா கல்யாணம் பண்ணிக்கப்பா. அப்படியா? மகனே, நீ உரைப்பது உண்மைதான். ஏனென்றா நான் பெற்றெடுத்த பிள்ளையை காப்பாற்ற வேண்டும் என்ற ஒரே ஒரு காரணத்திற்காக மன மேடையில் திருமணமே நின்றுவிட்டது. சிக்கலுக்கு காரணம் யார்? நீதானடா. உன்னை வளர்க்க வேண்டும் என்ற காரணத்திற்காக திருமணமே வேண்டாம் என்று காவேரி உரைத்தார். தாயை பிரிந்து, தந்தையை பிரிந்து, உடன் பிறந்த தங்கையை பிரிந்து வாழ்நாள் முழுவதும் நான் உனக்காகவே வாழ வேண்டும் என்று உரைத்தவள் இந்த காவேரி. இதை பாருங்க, சந்தோஷமா அம்மா. இத பாருங்க, ஒருவனுக்கு ஒருத்தியா வாழ்றேன் அம்மான்னு சொல்லாது, அத்தான்னு சொல்லு. அப்படியா? ஆமா. வேணும் அடிக்கடி சண்டை வரும் குடும்பத்துல. அப்படியா? அப்படியெல்லாம் கணிகளுக்கு சம்மதம். நல்ல மனதோடு திருமணம் செஞ்சுக்கிட்டு வர்றவங்க நல்லா இருந்தாங்கன்னா வாழ்க்கை நல்லா இருக்கும். ஒரு குடும்பத்தை கெடுக்கணும்னு வந்தாக்கா அது அப்படியே தான் சண்டை வச்சுருமா இருக்கம்மா. இல்லம்மா, எல்லாம் என்ன போலதான் வாழ்க்கை. எங்க வீட்டுல ஒரே சண்டை. ஆமா. இருந்தாலும் காவேரி, நாம் இருவருக்கும் இந்த அதிகார நேரத்தில் திருமணம் யார் பெற்ற பிள்ளை என்று பாராமல் அந்த குழந்தைக்காகவே உடைய வாழ்க்கையை வரிகொடுத்து, ஆனால் கண்ணீர் தாயாக இருந்து அந்த குழந்தை எடுத்து வளர்த்து வந்தாய். ஆகினார் இந்த அதிகார நேரத்தில் நாம் இருவருக்கும் நடக்கக்கூடிய திருமணம் இத்திருமணமே கண்ணீர் தாய் திருமணம். நான் எப்படி அணுகுவான்னு அறிவாகனை பெற்றெடுத்ததோ அதே போல் சீக்கிரத்துல ஒரு குழந்தையை பெத்துக்கணும். ஆமா, நான் பெண் பிள்ளையா பெத்துக்கிறேன். அம்மா, போதும் ஒரு பிள்ளை. அப்படியா? சரிடி. என்னங்க பார்த்தாயா? என்னடா? சீக்கிரமா தங்கச்சி பாப்பா பெத்துக்கணும். என்னங்க இத பாருங்க, இந்த உலகத்திலேயே 1000 உறவுகள் இருந்தாலும் தொப்புள் கொடி உறவுக்கு நிகரானது எதுவுமே இல்லைங்க. தாய் பாத்திரத்திற்கு மிஞ்சது எதுவுமே இல்லை என்று மகனோ உணர்த்திவிட்டார். இந்த காவிரியும் உணர்த்திவிட்டார். அதே போலதாங்க தொப்புளி அம்மாவும் மக்களை பெற்றெடுத்த மகராசு. இருந்தாலும்
இந்த நமது கிராமத்திலே பேரு புகழ் சீரு பிள்ளைகளை காப்பாற்றிய தாய்ங்க நல்லதொரு புனிதமான தாய். அவருடைய ஆன்மா சாத்தி அடைய வேண்டும். மோட்ச பதவியை கொடுங்க. ஆமாம். இருந்தாலும் நமது கிராமத்திலே சீரு சிறப்போடு வாழ்ந்து பிள்ளைகளின் எடுத்து நல்வழிகளை திருடைய திருப்பால் தடந்து தொப்புளி அம்மாவுடைய ஆத்ம ஜோதியாகப்பட்டது சாலோக சாமிவ சார்வ சாட்சியம் என்று சொல்லக்கூடிய 4ஆம் பதவி சிவலோகம் என்று சொல்லக்கூடிய சிவனுடைய திருப்பதத்தையும் வைகுந்தம் என்று சொல்லக்கூடிய பகவானுடைய திருவடி அடைய வேண்டும் என்று இடிவரை கண்டுகளித்த அனைத்து கலை உள்ளவர்களுக்கும் அந்த குடும்பத்தார் அனைவருக்கும் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துள்ளோம். நன்றி. நாம் எவ்வளவு சந்தோஷமா இருக்கிறோம்.